கடைசியா இந்த ஒரு ஆசையத்தான் அவரு ரொம்பவே மனசுல வச்சிருந்தாராம். பாரதி ராஜா அவருடைய கடைசி ஆசை இறப்பதுக்கு முன்னாடி அவர் சொன்னது கூட இதுதான்னு சொல்றாங்க. கிராமத்து வாழ்க்கை, காதல், மனித உறவு, சமூக உண்மை உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களை கொண்ட கதைகளை படமா எடுத்தவர் தான் பாரதி ராஜா. இயக்குனரும் நடிகருமான இவரு 84 வயசுல உடல்நல குறைவு காரணமா காலமானது எல்லாருக்குமே மிகுந்த அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வேதனையை கொடுத்திருக்கு. மாரடைப்பு காரணமா தான் கடந்த ஆண்டு உயிரிழந்தாரு மனோஜ் பாரதி ராஜா. அதுவே அவருக்கு ரொம்ப பெரிய வேதனையை ஏற்படுத்தி அதிலிருந்து மீண்டு வர முடியாம இருந்திருக்காரு. அதாவது இவரு சினிமாவை ரொம்ப நேசிச்சாரு. எடுத்த படமெல்லாம் போதாது, இன்னும் சொல்லப்படாத 1000 கதை கிராமத்துல கிடக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாராம். அவர் உடல் நலம் குன்றுவதற்கு முன்னாடி ஒரு பேட்டியை கொடுத்திருந்திருக்காரு. அதுல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிராமத்து கதைகளை மறந்துடக்கூடாது, நம்முடைய வேறே அங்கதான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் அந்த மண்ணோட கதைகளை சொல்ல யாராச்சும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினிமாவோட கரண்ட் நிலைமை குறித்து கவலையை தெரிவிச்சிருந்தாரு. தொழில்நுட்பம் என்னதான் வளர்ந்தாலுமே மனித உணர்வுகள் குறையக்கூடாதுன்னு யோசிச்சாரு. அவரு கதைகள்ல உண்மை இருக்கணும்னு வலியுறுத்தினாரு. பாரதி ராஜா அவரு 16 வயது நிலை படம் வழியாதான் அறிமுகமானாரு. 77ல செம்ம ஹிட் படம் அதுதான். ராதிகா அவங்கள வச்சு எடுத்த கிழக்கே போகும் ரயில், கமல் அவரு வச்ச சிகப்பு ரோஜாக்கள்னு இவரோட படங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கதை பேசும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. பாரதி ராஜா அவர்களுக்கு மகனையும் சினிமாவில ஒரு பெரிய ஆள் ஆக்கிரணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கடைசி வரைக்குமே அவர்னால அதை நிறைவேற்ற முடியல. மனோஜ் அவருடைய இறப்புக்கு அப்புறம் உடைஞ்சு போன பாரதி ராஜா அவரு மருமகளை பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டாராம். அவங்க தனிமையில இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது, இனி அவங்க எப்படி வாழுவாங்க அப்படின்னு ரொம்பவே உடைஞ்சு போய் இருந்தாராம். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. ஒரு ஓரத்துல உட்கார்ந்து தனியாவே பேசிட்டு இருந்தாராம். கொஞ்ச நாளாவே அவருக்கு உடல்நிலை முடியலன்னு நிறைய செய்திகளை பார்த்தோம். கண்டிப்பா அவர் குணமாகி வருவாருன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அவரோட வீட்டிலேயே இந்த அளவுக்கு உடல்நிலை மோசமானது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்திருந்துச்சு. பாரதி ராஜா அவர்கள் உடல்நிலை சரியாகி வரணும் அப்படின்னு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் நிறைய விஷயங்கள் நினைச்சாங்க. தனக்கு முன்னாடியே தன்னோட மகன் இறப்பு அவருக்கு மிகப்பெரிய வேதனையும் வலியும் கொடுத்துச்சு. அதிலிருந்து மீண்டு வர முடியாம தனிமையிலேயே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட உயிரெல்லாம் இன்னும் இருக்கு, என் மகனை இப்படி பறிச்சிட்டே இறைவா அப்படின்னு எல்லாம் கண்ணீர் விட்டு அழுத வீடியோக்களை பார்க்க முடிஞ்சது. இந்த நேரத்துல அவருக்கு ஆறுதல் தேவைன்னு நிறைய பேர் ஆறுதலா பேசுனாங்க. இப்ப அவரும் இல்ல, அந்த குடும்பம் ரொம்பவே தனியா இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லுங்க, அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சதை செய்யுங்கன்னெல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.